பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 39, அதாவது 39ஆம் நாளில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். அது சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால் எஃப்ஜே, திவாகர், பார்வதி சிறைக்கு போகிறாங்க. ரேங்கிங் டாஸ்க் நடக்குது. தர்பி சாம்ராஜ்யம் போட்டியில் அனைத்து போட்டியில் வெற்றி பெறுது. சரி, ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்ஸாக உள்ளே போய் பார்க்கலாம். எடுத்த எடுப்புலேயே திவாகரும் திவ்யாவும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு திவ்யாவினுடைய ஒரு ஸ்மார்ட் மூவ் தான்ன்றது நம்ம சொல்ல முடியும். ஸோ திவ்யா ஒரு கால்குலேட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க திவாகரை கொஞ்சம் செடியூஸ் பண்ணால் தான் சில விஷயங்கள் அவரை வீழ்த்த முடியுன்ற மாதிரி நினைக்கிறாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது. அடுத்து எஃப்ஜே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப பார்வதி சண்டையெல்லாம் போட வேணாம், நம்ம கேமில் ஒழுங்காக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப திவாகர் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. வந்ததுலேருந்து கேம் ஆடுறது நீ தான் கேம் ஆடிட்டுருக்க, இந்த கதை ரொம்ப நாளாக ஓடாது, ஐபிஆர் கியூசி டாஸ்கில் ஐபிஆர் ஏன் வார்த்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பயங்கரமாக தகராறு போட்டார். எஃப்ஜே சண்டை வேணான்னு சொன்னாலும் திவாகர் அதை கேட்குறது கிடையாது. இதுக்கு முன்னால் எபிசோடு பார்க்காதவங்க, ஐபிஆர்னா என்னென்னு புரியாதவங்க, அது ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாதுங்க. இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ், அந்த கம்யூனிகேஷன்ஸுக்கு பதிலாக இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லுவார். ஏன்னா திவாகர் ஒரு மெடிக்கல் டாக்டர் கிடையாது, ஆனால் எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி மெடிக்கல் டாக்டர் மாதிரி பேசக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால திவாகர் இந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனை இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ இந்த பிரச்சனையில் பார்வதி விடலை, திவாகரை பார்த்து திருப்பி கத்துறாங்க. உன் தப்பாக நீ பார்க்க மாட்டா, எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா திவாகர்ன்ற மாதிரி பார்வதி திருப்பி கத்துறாங்க. இதற்கு நடுவில் தர்பி சாம்ராஜ்யத்துக்கு 2 வைரக்கற்கள் கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே திவாகருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுது. நமது கொடியை நாம் நாட்டி விட்டோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. பின்னாலே இருக்கிற சாண்ட்ரா ஒரு நக்கல் அடிக்கிறாங்க. அது நாட்டி விட்டார்கள் கிடையாது, நட்டு விட்டார்கள், கொடியை நட்டு விட்டார்கள் தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, சாண்ட்ரா ஒரு மலையாளம், அவங்களுடைய நேட்டிவ் மலையாளம். அவங்க தமிழை மதுரை சங்கத்தமிழ் வளர்த்த இடத்துலேருந்து வந்த திவாகருக்கு கற்றுக் கொடுக்கறதுன்றது எல்லாம் காலத்தின் கட்டாயம்தாங்க. 2025 உல்டாவாக மாறுது. இப்போ இந்த நேரத்தில் சாம்ராஜ்ய போட்டி திருப்பி ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறப்போ வினோத் ஒரு பாட்டு போடுறாரு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறு எறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதின்னு சொல்லிட்டு இவர் திவாகரை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாரு. அப்புறம் இந்த வைரக்கல் ஜெயிக்கிறத பற்றி அவர் நக்கல் அடிக்கிறாரு. மன்னா, எங்களுக்கு வைரக்கல்லாம் தேவையில்லை, நமக்கு உங்கள் சிரிப்பு தான் வைரக்கல், நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது பாறாங்கல், அந்த பாறாங்கல் மேலே பார்த்து உட்காருங்க, கல்ல முட்டாயின்னு சொல்லிட்டு தர்பீஸ் தின்னுற போகிறான் அமைச்சர் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிக்கிறாரு. பார்வதி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ராஜமாதா ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்கிறப்போ திவாகரையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டி இருக்கிறதுனால திவாகர், அரோரா 2 பேருமே ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி பார்வதி தீர்ப்பளிக்கிறாங்க. அரோரா அதுக்கு ஒத்துக்கலை. புரட்சி வெடிக்கும், என்னை ஜெயிலில் தள்ளினா நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இளவரசி, அமைச்சர் என்னை பார்த்து கிண்டல் பண்ணலாமா அந்தன்ற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப பேர் இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது தர்பி சாம்ராஜ்யத்தில் இருந்து கானா சாம்ராஜ்யத்துக்கு, அரோராவில் இருந்து, கமருதீனில் இருந்து, சாண்ட்ராவில் இருந்து எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி சாண்ட்ரா போகிறப்போ திவாகர் சாண்ட்ரா கட்டி பிடிச்சி தடுக்கிறாரு. கட்டி பிடிக்கிறன்ற சாக்கில் அவர் வரம்பு மீறக்கூடிய சூழ்நிலை வருது. இதை பார்த்து பிரஜின் ரொம்ப டென்ஷனாகி ரொம்ப கோபமாக கிட்ட வராரு. பிரச்சனை வாக்குவாதம் வெடிக்குன்றது நம்ம நினச்சிட்டு இருக்க நேரத்தில் திவாகர் பல விஷயங்களை உஷாரு. டக்குன்னு விலகி, ஒன்றும் இல்லை நான் அவங்கள தடுத்தேன் அப்படின்ற மாதிரி டிஃப்யூஸ் பண்ணி சாண்ட்ராவை அந்த பக்கம் தள்ளுறாரு. இருந்தாலும் பிரஜனுக்கு அந்த டென்ஷன் போகலை. அப்போ அந்த நேரத்தில் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சாம்ராஜ்யம் தர்பீஸு. பாருங்கள், திவாகரை சான்ஸ் கிடைக்கிறப்ப எப்போ குத்தணும்,
எப்போ வந்து வீழ்த்தணும் அப்படின்றதுல வந்துட்டு ரொம்ப தெளிவாக சான்றை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இதே வந்து திவாகர் கட்டிப்பிடிச்சதே ஒரு சாக்கா வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சாம்ராஜ்யம், அது ராணியாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யத்துக்கு ராணியாக இருந்தாலுமே பெண்களுக்கு பாதுகாப்புலன்றது வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணி வந்து அங்கே வந்து பேசுகிறாங்க கானா சாம்ராஜ்யத்தில். அந்த நேரத்தில் வந்துட்டு அரோராவும் வந்துட்டு கானா சாம்ராஜ்யத்துக்கு வந்து போயிடுறாங்க. போகிறப்போ வந்து ரொம்ப வந்து ஆளே இல்லாமல் போயிடுது சாம்ராஜ்யத்தில். வேறு வழியில் பார்வதிக்கு கனி பேச்சை வந்து கேட்கணும். அதனால் கனியை வந்து கூப்பிட்டு வந்து தீர்ப்பு வந்து பிளாஸ்டரை எடுத்து ஒட்டுங்க திவார் வாயிலன்னு சொல்லிட்டு திவார்கிட்ட வந்து ஒரு மாதிரி கையெடுத்து கெஞ்சாத குறையாக கண்களால் வந்து ஜாட காட்டுறாரு. திவாகரும் சரி வேறு வழியில் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து திவாகர் வந்து அமைதியாக இருக்கிறாரு. வாயில் பிளாஸ்டரை ஒட்டின உடனே அந்த பக்கம் வந்து டான்ஸுடைய உச்சகட்டம் வினோத் உட்காந்து டான்ஸ் ஆடுறாரு, நின்று டான்ஸ் ஆடுறாரு, சுற்றி சுற்றி வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவமானம் அப்படின்னு வந்து கத்துறாங்க. அடுப்புக்கறி தான் வந்து வாயில் அதிகமாக தெரியுது. வெண்ணெயை திருடி தின்ன கிருஷ்ணன் இங்கே தாரை திருடி தின்ன ஆள் வந்து நம்ம தர்பீஸுன்ற மாதிரி வினோத் வந்து ஒவ்வொரு நக்கலுக்கு போகிறாரு. எப்ஜேயும் நக்கலுக்கு சளைச்சதில்லைன்ற மாதிரி அவனும் திருப்பி வந்து ஆப்படிக்கிறாரு. பேசதான் தெரியும் உனக்கு, பிளாஸ்டரி போட்டு விட்டானுங்க, இத்தனை நாள் வந்து இந்த ஆள் பேசாமல் இருக்கு நல்லது, பேசுகிறத நடிப்புன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாயான்ற மாதிரி எப்ஜே வந்து கடுப்பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இவங்க வந்து பேசுகிறத தடுக்கிறதுக்கு காக்கா மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்கிறார் திவாகர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளே நடக்குது, திவ்யா பிரிஜின்னு வந்துட்டு ப்ளே. அது ஒரு ட்ராமா ப்ளே மாதிரி வந்து கண்டு கொண்டேன் படத்தில் இருந்து வந்து போருக்கு போயிட்டு திரும்பி வரா மாதிரியும், திவ்யா வந்து போருக்கு போனதுலேருந்து வீட்டை கண்டுக்கிறதுலன்றத அந்த ஒரு மைய கருத்து வச்சு ஒரு அதுக்கப்புறம் நம்ம சமாதானமாகறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடுறான்ற மாதிரி ஒரு ப்ளே வந்து போடுறாங்க. ஒன்றும் பெருசாலாம் நல்லா இல்லை, சுமாராக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, இருக்கிறதுல இது பெட்டர்ன்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் கோட்டை கட்டுறது போட்டி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் கல் கொடுத்து கோட்டையை வந்து கட்ட சொன்னால் பழைய சீசன்லாம் வந்துட்டு கோட்டையை பெரிய லெவலில் கட்டுவாங்க, பால் வச்சு இது பண்ணுவாங்க. பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டார் இந்த குரூப் வந்து எதுக்கு லாய்க்குன்னு சொல்லி சும்மா டைல்ஸையும் பாலையும் கொடுக்குறாரு. 4 பேர் போதும், 2 பேர் கட்டுங்க, 2 பேர் தடுங்க. அவங்க 2 பேர் வந்துட்டு பாலால் எரிஞ்சு வந்து கோட்டையை கட்ட விடாமல் தடுக்கணுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இவங்க வந்து சும்மா ஒரு பானா ஷேப்பில் அடுக்கி வைக்கிறதுக்கே தடுமாறுறாங்க. டைல்ஸாக 2 டைல்ஸ் வச்சு மேலே ஒரு டைல்ஸ் வைக்கிறது, அதுதான் கோட்டை கட்டுறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பில்டப் மாதிரி பண்ணி அப்போ சாமின்ற மாதிரி நமக்கு வந்து ஆகுது. ஒரு வழியாக அந்த டாஸ்க் வந்து குழந்தையோட கேவலமாக, குழந்தைங்க விளையாடுற கேமோட கேவலமாக இருக்குது நம்ம நினச்சிக்கிட்ட நேரத்தில் வந்து முடியுது. ஸோ தர்பீஸ் வந்து 3 கற்கள், கானா சாம்ராஜ்யம் வந்து 9 கற்கள் வந்து 9 கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க. கானா வெற்றி அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த வெற்றி, இப்போ கடந்த 2 நாளாக நடந்த போட்டியில் ஒட்டுமொத்த வெற்றி வந்து தர்பீஸ் தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தர்பீஸ் சாம்ராஜ்யம் ஜெயித்த உடனே அதில் தர்பீஸ் சாம்ராஜ்யத்தில் இருந்தவர்களுக்கு வந்துட்டு வீட்டுத்தலை போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி கலந்துக்கிறப்போ வந்து பார்வதி வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கனியும் சபரியும் மட்டும்தான் இருக்கிறாங்க, திவாகர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதனால் நமக்குள்ளே அடிச்சுக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. பட் எஃப்ஜேவும் அரோராவும் விட்டுருவாங்களா என்ன, சுபிக்ஷா விட்டுருவாங்களா என்ன? உடனே எஃப்ஜே வந்து ஒரு கொலைப்படி பண்ணுறாரு. கொலைப்படி பண்ணி நாங்கள் வந்து சாம்ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், அரசினுடைய நடவடிக்கை பிரிக்காமல் தான் நாங்கள் வந்து எல்லை தாண்டி வந்து அடுத்த நாட்டுக்கு போகிறோம் அப்படின்றது கொலைப்படி பண்ணுறாரு. ஸோ எங்களையும் வீட்டு தலை போட்டியில் கலந்துக்கணும்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது எல்லாம் வந்துட்டு பண்ணுறப்போ வந்து சபரியை வந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கிறாரு. அது ஓரளவு நியாயமான வாதமாகப்படுது. ராணி இவங்களுக்கு வந்து குடியுரிமையை வந்து இவங்க இழக்கலை, இடமாற்றி தான் போயிருக்காங்க. அவங்க வந்து தர்பி சாம்ராஜ்யத்தினுடைய குடிமக்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து குடியுரிமை இருக்குது, நம்ம ரத்து பண்ணலைன்ற மாதிரி ஒரு பிட்டை போட்டு அவங்கள வந்து ஆட்டத்தில் வந்து சேர்த்துறாரு. ஸோ வீட்டுத்தலை போட்டியில் வந்து மெஜாரிட்டியாக வந்து எல்லோரும் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ வீட்டுத்தலையில் கலந்துக்கிறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சுபிக்ஷா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதிசயத்திலும் ரொம்ப அதிசயம் வந்துட்டு பார்வதி வந்து விட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் குறை வச்சுட்டு வந்துட்டு
யார் ரொம்ப பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிறாங்க, சரியாக கரெக்டாக பெர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணுறது யார் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து கேட்குறாரு. ஒரு உள்ளடி உள்குத்து வச்சு தான் அவர் வந்து கேட்குறாரு. மாட்டி விடணும் இல்லையா, விளையாட்டை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அவருக்கு தெளிவாகவே தெரியும் எந்த போட்டி வந்தாலுமே வந்து பார்வதியும் இவங்களும் திவாகரும் குழப்பி விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முதல்ல இந்த மாதிரி கேட்டுடலாம், 3 பேர் தேர்ந்தெடுங்கன்றாரு. எல்லோரும் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. விக்ரம், கனி, அமித் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க ஜட்ஜஸாக. அவங்க தான் நல்லா ஜட்ஜ் பண்ணுவாங்க, கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் வந்து அவங்கள கிளியராக மாட்டி விட்டுறாரு. ரேங்கிங் டாஸ்க்குன்றது வந்து இதுக்கு முன்னால் இருக்கிற சீசன்லாம் வந்து அவங்களா போய் நிற்கிறது தான். நிற்கிறத தள்ளி விடுறது, தகராறு, சண்டை போடுறது எல்லாமே வரும். பட் இந்த தடவை வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தெளிவாக வந்து இவங்களாம் வந்து அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, கத்துறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த சேஞ்ச் வந்து பண்ணுறாரு. அதன்படி இந்த 3 ஜட்ஜஸ் வந்து ரேங்கிங் வந்து 1 to 14 வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து இந்த 3 பேரும் வந்து பல்வேறு பேராமீட்டர்ஸும் அதுக்கு பிக் பாஸ் கொடுத்துறாரு. யார் கத்துறது, யார் ஒத்துழைப்பு கொடுக்கல, யார் சிறுபலித்தனமாக இருந்தது, இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் ஆஸ்பெக்டில் தான் இந்த 3 ஜட்ஜஸுமே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதன்படி வந்து சபரி 1 அப்படின்ற இடத்துலையும், சுபிக்ஷா 2ன்ற இடத்துலையும், கெமி 3ன்ற இடத்துலையும் 1 2 3 கொடுத்துட்றாங்க. கடைசி 3 இடத்த வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து 12 வந்து எஃப்ஜேக்கும், 13 வந்து பார்வதிக்கும், திவாகருக்கு 14 கொடுக்குறாங்க. திவாகர் வந்து ஒத்துக்காமல் காரணம் கேட்குறாரு. இவங்க காரணம் சொன்னோன்னே அவருக்கு தாங்க முடியல. பார்வதி வந்து காரணம் சொன்னாலும் வந்து அதை ஏற்கிறதுக்கு வந்து மறுக்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து திவ்யாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. திவ்யா வந்து 9th பிளேஸில் தள்ளி வருதுனால அதெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஜட்ஜஸ் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்த குரூப்பில் திவ்யாவும் தான் இருந்தாங்கன்றதை மறந்து வந்து அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. திவ்யா வந்து நிதானம் இழக்கிறது வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து திவாகருக்கு வந்து தாங்க முடியல. இவங்க ஜட்ஜஸ் ரொம்ப கூலாக இருக்கிறாங்க. ஸோ திவாகர் வந்துட்டு என்ன பேசி மசினான்னா பிரிஜின்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்குறாரு. பிரிஜின் வந்துட்டு இத்தனைக்கும் பிரிஜினுக்கு நல்ல பொசிஷன் தான், 4 5வது இடம் கொடுத்துருக்காங்க, 4வது சான்றாக கொடுத்துருக்காங்க. பட் பிரிஜின் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துக்கு பிடிக்கல, அவங்கள மடித்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பிரிஜின் வந்துட்டு அவரும் வந்துட்டு தகராறு பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் தகராறு பண்ணலான்றாரு. வியானா வந்துட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வியானா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு விவாதம் பண்ணுறாங்க. விவாதம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருத்துக்களை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு தான் வந்து 3வது இடத்துக்கு கெமிலாம் தகுதி கிடையாது, தான் தான் தகுதி, கெமி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது விவாதத்தில் வாக்குவாதங்கள் தன் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஓரளவு வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது. அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் கெமி எதுவுமே செய்யலை இல்லையா. ஸோ அங்கே வந்து அது வந்து நமக்கு வியானா கேட்குறப்ப வியானான்னு வரப்போ வந்துட்டு வியானா சொல்கிறதுக்கு வந்து நம்ம மனசு ஏற்றுக்க தோணுது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் கடைசியாக உங்களுடைய தீர்ப்பு ஏதாவது இவங்க பேசுனதுக்கப்புறம் மாற்ற விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ் கேட்குறாரு. இதுக்கு நடுவில் பிரிஜின் வந்து தகராறு பண்ணுறாரு. 3 பேரும் ரொம்ப கிளியராக சொல்லிடுறாங்க, நாங்கள் எல்லா பேராமீட்டர்ஸும் கலந்து வச்சு தான் நாங்கள் எடுத்துருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த லாஸ்ட்டாக இருந்த 3 பேர் வந்து ஜெயிலுக்கு போங்கன்றாரு. அதன்படி வந்து எஃப்ஜே, திவாகர், பார்வதி வந்து ஜெயிலுக்கு வந்துட்டு போகணும்னு சொன்னோன்னே பார்வதிக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஷாக்கு. ஸோ இதற்கு நடுவில் வந்துட்டு நம்ம சபரிக்கு வந்துட்டு பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு பிரிஜின், அதே மாதிரி கமருதீன். இதெல்லாம் வந்து இவ்வளோ எதிர்ப்பா அப்படின்ற மாதிரி சபரி எதிர்பார்க்கல. சபரி வந்து கொஞ்சம் மனசு உடஞ்சி ரொம்ப கலக்கத்துலேயும் கலங்கி போய் உட்காந்துருக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஜெயிலுக்கு போன திவாகர் சும்மா இருப்பாரா? ஜெயிலில் இருக்க கேமராவுக்கு முன்னால் தன்னை நடிப்பு ரம்பம்ன்ற மாதிரி வந்து பதிவு பண்ணுறாரு. இந்த நேரத்தில் வந்து எப்படி சபரி வந்து மனம் கலங்கி இருக்கிறாரோ அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ஜட்ஜஸில் வந்துட்டு ஒரு சாஃப்டாக நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு கனி வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. சபரி வந்து கனியை திட்டுறாரு, நீ வந்து சுகர் கொட்டடாக வந்து இருக்காத, நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி வந்து சபரி வந்து கனியை வந்து திட்டுறாரு. ஸோ இதோடு வந்து இன்றைய நிகழ்ச்சிகளை முடிந்ததா. நாளைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம்.